ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, நான் பாலா. நான் கண்மணி. இது நம்ம சேனல் கிருஷ்ணா வருண் ஸ்டோரிஸ். இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. எங்க சேனலுக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன் அப்படின்னா, இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் லென்த்தி வீடியோ. இது நாள் வரைக்கும் நாங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணி வந்திருக்கோம். யூடியூப்ல ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். அது எங்களுக்கு கிடைச்சிருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இந்த யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பித்தோம்னா, எங்கள் பசங்களோட அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை கொஞ்சம் வெளியில் கொண்டு வருவோம். அப்படிலாம் கிடையாது. சேனல் ஆரம்பிச்ச முக்கியமான நோக்கம் வந்து மணி எர்னிங் பண்ணது தான். சேம் டைம் என் பசங்களும் நல்ல டேலண்டோட இருக்கவங்க தான். அதனால குறையெல்லாம் சொல்லல. இருந்தாலும் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில தான் வந்து ஆரம்பிச்ச காரணமே. அ பசங்களும் நல்ல திறமையானவங்க தான். அவங்களலாம் குறை சொல்லக்கூடாது. இருந்தா மெயின் மோட்டிவ் சொல்லியிருந்தோம். எங்களோட முயற்சிக்கு யூடியூப்பும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ் ஆகிய நீங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. முதல் வீடியோ போட ஆரம்பிச்சோம். அடுத்த நாள் ஏதோ சின்ன சின்ன கான்செப்ட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ போடவும் தான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டுக்கே நமக்கு போக முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாசமா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். பண்ணுவோம் யூடியூப் சேனல் நம்மளும் ஆரம்பிப்போம். என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கும் தெரியல. எப்படி பண்ணுறது அப்படின்னு. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இவங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிளில் என்னோட இதில் அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருந்தோம். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, எதுக்கு அதை ஃபீல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, பசங்க கம்பெனி கொடுத்தாங்க. சரி, அவங்களுக்காவது ஏதாவது பண்ணுவோமே, அவங்களோட திறமையாவது வெளிக்கொண்டு வருவோமே அப்படின்ற ஒரு ஆசையில் பண்ணோம். ஒரு 4 வீடியோவுக்கு நல்லா பண்ணாங்க. ஒரு 5வது வீடியோ பண்ணும்போது தான் எங்கள் யூடியூப்லேருந்து என்ன சொல்லிட்டாங்க, மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை காமிச்சாங்க. ஒரு வீடியோ நல்லா வியூஸ் வந்துட்டுருக்கு. அப்பன்னு பார்த்து மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு அந்த வீடியோவுக்கு வருது. அப்படியே அந்த வீடியோவில் வியூ படுத்துக்கிருச்சு. என்ன காரணம்னு பார்த்தா, வெறும் குழந்தைகளை மட்டுமே வச்சு எடுத்தா அந்த மாதிரிலாம் கண்டென்ட் விஷயம்லாம் இருக்குன்னா, அது பிறகு ஆரம்பிக்கிறோம். 5வது நாள் தான் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் தெரியுது. அதுக்கு பிறகு தான் வந்து சரி ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து பண்ணுவோம், நாங்களும் அது உள்ளே வருவோம் அப்படின்னு அதுக்குள்ளே வர ஆரம்பித்தோம். அந்த வீடியோ தான் எங்களுக்கு வந்து ஒரு முதல் பாடம். ஏன் அப்படின்னா, யூடியூப்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம், எல்லாரும் பார்ப்பாங்க, காசு கிடைக்கும்னு நினச்சோம். அப்படிலாம் கிடையாது. நாங்கள் உங்களுக்கு வந்து பெரிய சர்க்குலரே வச்சுருக்கோம்ப்பா. நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுருக்கோம். அதுபடி நீங்கள் நடந்தால் தான் உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும். அதுக்கு பிறகு தான் விளம்பரம் வரும், அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லணும். சரி, அதுக்கு பிறகு தான் அந்த 5வது நாள் 6வது நாளுக்கு பிறகு தான் வந்து யூடியூப்பை ஃபுல்லாக ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம் நானும் இந்த பிள்ளையும். ஷார்ட்ஸுக்கும் காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்துச்சு. அது என்ன எப்படின்னா, ஒரு மாண்டேஜ் ஸ்டைலில் ஃபன்னி மூமெண்ட்ஸை எடுத்து கிரியேட் பண்ணி நானே என் பசங்க ஒய்ஃப் எல்லாம் இருக்கிற மாதிரி உருவாக்கி போடுறோம். அதில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக ஒரு சாங்ஸை வந்து ஷார்ட்ஸில் யூடியூப் கொடுத்துருக்கிறத தான் வைக்கிறோம். டவுன்லோடிங்கவே பண்ணவே இல்லை. இருந்தாலும் அங்கே வந்து காமிச்சிச்சு, ரெவன்யூ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம இதுதான் ரெவன்யூ வரல, எங்கே போய் ஷேர் பண்ணுறது? அந்த வீடியோவை அப்படியே வந்து ப்ரைவேட் லிஸ்ட்டில் போட்டு விட்டாச்சு. அது ஒரு பாடம். அதுக்கு பிறகு காப்பிரைட்ஸ் கிளைம் இல்லாத சாங்ஸாக பார்த்து போடுறது, தேர்ந்தெடுத்து போடுவோம், போயிடுவோம். அப்படியே எங்கள் ஜர்னி ஆரம்பிச்சிச்சு. டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ போட ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வீடியோவும் எங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. எப்படி எடிட் பண்ணணும், எப்படி ஷூட் பண்ணணும், லைட்டிங் எப்படி யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் லைட்டிங்லாம் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லைங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவானது அதெல்லாம். அதே மாதிரி கேமரா நார்மலாக எங்கள் மொபைல் கேமரா தான் யூஸ் பண்ணுறோம். வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம். லாங் வீடியோ போடவே இல்லை. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லாங் வீடியோ எப்படி பண்ணுறது, அது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபேமிலி விளாக் போடலாமா, இல்லை ட்ராவல் விளாக் போடலாமா, இல்லை ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நாங்களே நடிச்சு ஷூட் பண்ணி போடலாமா அப்படின்னு என்னன்னே தெரியல. ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நல்லா கண்டென்ட் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. டெய்லி அதான் சின்னதாக ஆரம்பிச்சோன்னே அடுத்தடுத்து சின்ன ஐடியா கிடைக்கும். அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம். ஷார்ட்ஸ்லேயே உள்ளே மூழ்கிட்டோம். லாங் பக்கம் திரும்புறதே இல்லை நாங்கள். எங்கள் பசங்களுக்குள்ளேயே இவ்வளோ திறமை இருக்கும்னு எங்களுக்கு இந்த வீடியோ மூலமாகவே தெரிஞ்சிச்சு. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆக்டிங்கு, காமெடி சென்ஸு, டான்ஸிங், ஒரு சில வீடியோவில் டான்ஸிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் சேட்டை ரொம்ப பண்ணுவாங்க எங்கள் பசங்க. ஆனால் இப்போ வந்து இந்த வீடியோவில் இப்படிலாம் நடிப்பாங்களா அப்படின்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. அவங்க முழு திறமையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி படிப்புலையும் காட்ட சொல்லிடுங்க, காட்டட்டும். யூடியூப்பில் லாங் வீடியோ மட்டும் போட்டு தான் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஷார்ட்ஸுங்கிறது வந்து அவங்களோட திறமையை காமிச்சிக்கிறதுக்காக மட்டுமே அப்படின்றது தான்
என்ன மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்தில் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆரம்பித்து ஒரு 4 வீடியோ அப்லோட் பண்ண வரைக்கும் நமக்கு தெரியாது. சரி நம்மளுக்கும் இருக்கிற திறமையை காமிப்போம் அப்படின்ட்டு காமிச்சது தான். அது பிறகு அந்த யூடியூப் நம்ம தலையில் இண்டாங்கன்னு ஒரு கொட்டு கொட்டினாங்க இல்லையா, எப்பா நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்புப்பா, அதுக்கு நிறைய நாங்கள் ப்ரொசீஜர் வச்சுருக்கோம், அதுபடி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது பிறகு உள்ளே போய் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸ்டடி பண்ண ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஷார்ட்ஸ் மூலமாக ஒரு ரெவன்யூ வரும். லாங்க்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத ஷார்ட்ஸுக்கு வந்து நீங்கள் நேரம் ஒதுக்குறது வந்து ரொம்ப கம்மி. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கேப்லேயே வந்து உங்களால் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ண முடியும். சரி நம்ம இதை ட்ரை பண்ணுவோம், நம்ம ரொம்ப பெருசாக போகாமல் சின்னதாக ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து பண்ணும்போது அடுத்தடுத்த ஸ்டடிலாம் பண்ணிக்கிட்டே அடுத்தடுத்த வீடியோ போட ஆரம்பித்தோம். எங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆன மாதிரி நீங்களும் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. அதில் உங்களோட கண்டென்ட்டு, உங்கள் ஃபேமிலியோட ரிலேட்டடான கண்டென்ட்டு, உங்கள் குழந்தைகளோட திறமைகள், உங்களோட திறமைகள், அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தகுந்தபடி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எங்கள் வீடியோக்கள் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் எங்களோட யூடியூப் பயணத்தை பற்றி முழுசாக உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் வீடியோங்கிறதால எங்களால் பெருசாக விவரித்து சொல்ல முடியல, எப்படி பேசுகிறது அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இல்லை. இந்த வீடியோட அனுபவம் எங்களுக்கு அடுத்த வீடியோவுக்கு நல்ல ஒரு பாதையை காமிக்கும்னு நம்புகிறோம். உங்களோட சப்போர்ட்டை இந்த வீடியோவுக்கும் பண்ணுங்கள். இதுலேயும் ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரிவிங்க. ரொம்ப மகிழ்ச்சி.